கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஏசப்பா தன்னுடைய சரீரத்திலிருந்து ஆவியில பிரிஞ்சு வந்து முதலாவதாக அவர் பரதீசுக்கு போயிருப்பார். லூக்கா 23:43 இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அந்த வார்த்தை நிறைவேற்றுறதுக்காக அவனை கொண்டு போய் பரதீசில் கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. சரி, அவர் பரதீசுக்கு போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து எங்க போயிருப்பார் அப்படின்னா, அவர் பாதாளத்துக்கு போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் நோவாவின் காலத்தில் கீழ்ப்படியாமல் போனவைகள். நோவாவின் காலத்தில் ஒரு மகா பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கோடியான மக்கள் இறந்தாங்களே, அந்த மக்களோட ஆவிகள் தான் இந்த பாதாளத்துல காவல் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஆவிகளும் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 4:6. இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கணைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக பிழைக்கும்படியாக அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இப்ப ஆவியிலே பிழைத்தவர்கள் கண்டிப்பாக அவர்கள் பாதாளத்துல இருக்க மாட்டார்கள். ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ஆவியா இருக்கும் பொழுதே அந்த ஒரு கூட்ட ஆவிகளை கர்த்தர் வெளியில கொண்டு வந்துட்டாரு. இப்ப இந்த ஆவிகளை கர்த்தர் என்ன பண்றாரு? அவங்க சரீரத்தோட கர்த்தர் சேர்த்து இப்ப அத்தனை பேர்த்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டாரு.